அவுதுல்லாஹிமினஷைத்தானிர் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 447வது நாளை எட்டியிருக்கிறது. இந்த 447வது நாளில் பல நிகழ்வுகள், அவற்றை நாம் வைகரை விஷன் சேனலில் இடம்பெறச் செய்திருக்கிறோம். இங்கே இந்த சேனலிலும் அது தொடர்பான செய்திகளைத்தான் போடுகிறோம். நீங்கள் 2 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். சிரியாவில் ஒரு புதிய முயற்சி நடைபெற்றிருக்கிறது. அது எகிப்தினுடைய என்ரோகான் அதை முன்னின்று நடத்துவதாக செய்திகள் வந்திருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், சிரியாவில் இருக்கின்ற எல்லா ஆயுதம் தாங்கிய போராளிகள் குழுவையும் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஆஃப் சிரியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சகத்திடம் ஒருங்கிணைத்து கொண்டு வந்து சேர்ப்பதற்கான முயற்சி. நேற்று ஒரு எக்ரிமெண்ட் கையெழுத்தாகியிருக்கிறது. அதில் இனி சிரியாவினுடைய இராணுவத்தை தவிர, அபிஷியல் சிரியன் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியை தவிர வேறு எந்த குழுக்களும் ஆயுதங்களை வைத்து கொள்ளக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் எந்த குழுவும் ஆயுதங்களை வைத்து கொள்ளக்கூடாது என்பது சிறந்த ஒரு முயற்சி என்பதுதான் உண்மை. ஏன்னா இவங்களுக்குள்ளாலே சண்டை போட்டுக்குவாங்க. இப்போ அவர்களை ஒருங்கிணைத்திருப்பது இஸ்ரேலுடைய பிரசன்ஸ். இஸ்ரேல் டமாஸ்கஸை சுற்றி போட்டிருக்கின்ற பாதுகாப்பு வளையம், அதில் குவிக்கப்படுகின்ற இஸ்ரேலிய இராணுவத்தினர். ஆகவே இவர்கள் அத்தனை பேரையும் முறையாக சிரியாவினுடைய இராணுவத்தின் கீழ் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. என்னதான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஊட்டி வளர்த்தாலும் கடைசியில் இப்போ மக்களுடைய அழுத்தம் அதிகமாகி வருகிறது. நீங்கள் ஒரு பெரிய கொடுங்கோலனை அனுப்பிவிட்டு இனப்படுகொலைகளை தைரியமாக செய்கின்ற, குழந்தைகளை கொலை செய்கின்ற, பெண்களை அழிக்கின்ற இஸ்ரேலிய இராணுவத்தை உள்ளே விட்டு இருப்பது உங்களுடைய கோழைத்தனத்தான் காட்டுகிறதே தவிர உங்களுடைய மேலைத்தனத்தை காட்டவில்லை. இதுவரைக்கும் இஸ்ரேல் பஷர் அல் ஆசாதுக்கு லாயலாக இருந்தவர்கள் சண்டை போடவில்லை. அதனால் நமக்கு நிறைய இரத்த ஆறுகள் ஓடுவது நிறுத்தப்பட்டது. ஆனால் இப்பொழுது சந்திலும் பொந்திலும் இஸ்ரேலிய இராணுவத்தினர் நிற்பது பொறுக்க முடியாத ஒரு காரியம். நேற்று அந்த குவான்ட்ராங்கிற இடத்தில் கூடிய மக்களை, ஜனநாயக ரீதியாக போராடிய மக்களை விரட்டுவதற்கு குறைந்த அளவு சக்தியுள்ள அணுகுண்டை பயன்படுத்தியதாக கூட செய்திகள் வருகின்றன. அதனால் மக்கள் கிளர்ந்தெழுந்து வருகிறார்கள். இந்த கிளர்ச்சிக்கு இனிமேல் வேற ஏதாவது ஒரு நோக்கம் கற்பித்து அந்த குழுக்களுக்கிடையே சண்டை வராமல் இருப்பதற்கு இப்பொழுது HTS என்று சொல்லக்கூடிய ஹயாத் தஹ்ரீர் ஷாம் இந்த முயற்சியை எடுத்திருக்கிறது. அதன் பிறகு ஒரு இராணுவ அமைச்சரை இதையெல்லாம் ஒருங்கிணைப்பதற்காக நியமித்திருக்கிறார்கள். அவருடைய பெயர் முர்ஹாப் அபு கஸ்ரா என்பவர். இவர் HTS உடைய இராணுவ அமைச்சராக அவர்கள் இடிபியை ஆட்சி செய்து கொண்டிருந்த நேரத்தில் அமைக்கப்பட்டவர். அவர் எல்லோரையும் நேற்று அழைத்து பேசியிருக்கிறார். ஆனால் இதற்கு இந்த முயற்சிக்கும் ஒரு பெரிய ஆபத்து என்னவென்று சொன்னால், சிரியன் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸ் என்று ஒன்று அமெரிக்காவின் எடுபடியாக அங்கே இருக்கிறது. அமெரிக்கா அதன் கையில் ஏகப்பட்ட ஆயுதங்களை கொடுத்து வைத்திருக்கிறது. அது அங்கே ISIL இருப்பதாகவும் அவர்களோடு சண்டையிட வேண்டும் என்றும் சொல்லி இருக்கிறது. அது உள்நாட்டு குழப்பம்னு எப்போ நடந்துகிட்டு இருக்கணும், இவங்க அமைதியாக இருக்கக்கூடாது. அதனால் இவங்களுடைய கவனம் இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பிவிடக்கூடாது என்பது அமெரிக்காவினுடைய திட்டம். அது அந்த SDF இவங்களுடைய எக்ரிமெண்ட்டில் நேற்று வந்த மாதிரி தெரியல, இவங்களுடைய ஒப்பந்தத்தில் நேற்று வந்த மாதிரி தெரியவில்லை. ஒருவேளை அதுவும் சேர்ந்து விட்டால் சிரியாவினுடைய இராணுவம் பலமானதாக இருக்கும். ஆனால் HTSனுடைய அறிக்கை, ஹயாத் தஹ்ரீர் அல் ஷாமுடைய அறிக்கை, நாங்கள் இஸ்ரேலை ஒன்றுமே செய்ய மாட்டோம், எந்த மேல நாடுகளுக்கு எதிராகவும் சிரியாவினுடைய மண்ணை பயன்படுத்த நாங்கள் விடமாட்டோம் என்ற அறிக்கைகள் இப்பொழுது அவர் அந்த டெரரிஸ்ட் லிஸ்டில் இருந்தும் எப்போது அவர் மீது பிறப்பித்த அமெரிக்காவினுடைய வாரண்டிலிருந்தும் தப்பித்துக் கொள்வதற்காக என்று மட்டும் வைத்துக்கொள்வோம். என்றால் இவர்கள் டமாஸ்கஸை சுற்றி சிரியாவினுடைய இஸ்ரேலுடைய படைகள் இருக்கும்போது அங்கே இருந்து வேதாந்தங்களை பேசிக்கொண்டு இருக்க முடியாது. நேற்று குவான்டினியோ என்ற இடத்தில் உள்ள மக்கள் சொல்லியிருக்கிறார்கள், ஹபீஸ் அல் ஆசாதுடைய வீழ்ச்சியை நாங்கள் கொண்டாடவில்லை, காரணம் அதற்குள்ளால் இஸ்ரேல் வந்து புகுந்து விட்டது என்று. இப்போ சிரியாவினுடைய சிரியன் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸோடைய இப்போதைய நிலை என்னவென்று சொன்னால், 90% அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுமானங்கள் அளிக்கப்பட்டு விட்டன.
அதனிடம் இருந்த ஆயுதங்கள் அத்தனையும் இஸ்ரேலிய இராணுவம் வீழ்ந்து கொள்ளையடித்து சென்று விட்டது. அதில் இருந்த ஆய்வாளர்கள் அத்தனை பேரும் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள். அணு ஆயுதத்தை பற்றிய பயிற்சியும் தேர்ச்சியும் பெற்று பயிற்சி கொடுக்கத்தக்க அளவில் உள்ளவர்கள் பலர் கொலை செய்யப்பட்டார்கள். இன்னும் பலர் காணாமல் போனார்கள். ஒருவேளை அவர்கள் எங்கேயும் அபயம் தேடி ஓடி இருக்கலாம், அல்லது இஸ்ரேலால் கொலை செய்யப்பட்டு இருக்கலாம் என்ற செய்தியை உங்களுக்கு முந்தைய காணொலிகளில் சொன்னோம். ஆகவே ஒன்றுமில்லாத சிரியன் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு ஒரு மினிஸ்ட்ரி வந்திருக்காரு. அவர்கள் கொள்ளையடிப்பதற்கு இஸ்ரேல் கொள்ளையடிக்கும் போதெல்லாம் இவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர்கள் என்பதை நினைக்கும் போது இவர்கள் இஸ்ரேலிய இராணுவத்தை நிர்மூலமாகிவிட்ட சிரியன் இராணுவத்தை கொண்டு இஸ்ரேலை எதிர்ப்பார்களா என்பது சந்தேகமாக இருந்தாலும் இராணுவ நோக்கர்கள் அத்தனை பேரும் இவர்கள் ஓரளவுக்கு தங்களை சிரியாவில் நிலைநிறுத்தி கொண்டு இஸ்ரேலை தாக்குவதை தவிர வேறு வழி இருக்காது. காரணம், இவர்களுடைய கொள்கை வேறையாக இருந்தாலும் மக்கள் கொதித்தெழுந்து வருகிறார்கள். ஒரு கூட்ட இளைஞர்கள் காடுகளில் பதுங்கி இருந்து இஸ்ரேலுடைய இராணுவத்தை தாக்கி கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் தருகிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.